श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे भरद्वाजाश्रमं गत्वा रामः सत्यपराक्रमः भरतस्यान्तिके रामो हनूमन्तं व्यसर्जयते भरद्वाजाश्रमं गत्वा रामः सत्यपराक्रमः भरतस्यान्तिके रामो हनूमन्तं व्यसर्जयते भरद्वाजाश्रमं गत्वा रामः सत्यपराक्रमः भरतस्य अन्तिके रामः हनूमन्तं व्यसर्जयते ராமன் புஷ்பக விமானத்துல புறப்பட்டார்னு ஸ்லோகத்துல சொல்லிட்டு புஷ்பகேன சுகர் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுகருத்விருதா அப்படின்னு இந்த புஷ்பக விமானத்துல புறப்பட்டு சீதைக்கு எல்லாம் காமிச்சுட்டு போற வழியில கிஷ்கிந்தையை தான் காமிக்கிச்சு. அப்ப சீதா சொல்றா, கிஷ்கிந்தையில நாம இவாளையும் சுக்ரீவ பத்னி இவ ஸ்திரீகள் சுக்ரீவ பத்னியாதிகள் சுக்ரீவன் முதலிய வானரர்களுடைய பத்னிகள் அவளையும் கூட்டிட்டு போறாமேன்னு சீதா சொல்றா. இப்ப எல்லாரையும் கூட்டுட்டு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரார் பெருமாள். அந்த இடத்துல பரத்வாஜனுக்கு முன்னாடி திரும்பி வரணும்னு பரத்வாஜர் கேட்டிருக்கார். மறுபடியும் வரேன்னு சொல்லிருக்கார். ஏன்னா முதல்ல போறச்ச வனவாசம் சுவீகரிச்சபடினால பரத்வாஜருடைய ஆதித்யத்தை பெருமாள் பெருசா எடுத்துக்கல. அதனால திரும்பி வரச்சு நான் இங்க வரேன்னு சொல்றேன் அப்படின்னால பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். ஆனா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு அங்க தங்கி போனோம்னா அயோத்திக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அயோத்திக்கு போறதுக்கு நாழிகை ஆயிடுச்சுன்னா ராமன் திரும்பி வரலன்னு பரதன் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கா, நீ வரலன்னா 14 வருஷம் கழிச்சு நீ வரலன்னா நான் தீ குளிச்சிருவேன் அப்படின்னு பரதன் சொல்லிருக்கான். அவன் எதையாவது பண்ணிட்டு போறானேன்னு பரதனிடத்துக்கு ஹனுமார பெருமாள் அனுப்பி வைக்கிறேன். நான் வந்துட்டே இருக்கேன்னு போய் சொல்லு போ அப்படின்னு இருக்கேன்னு போய் சொல்லுன்னு பரதன சமீபத்தில் அனுப்புறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். பரத்வாஜாசிரமம் கத்வா, இதுல ஒரே ஒரு கத்வா ராமஹான்னு பதப்பிரச்சேதம் இல்ல, கத்வா ஆராமஹான்னு பதச்சேதம். இப்படிதான் நம்ம வியாக்கியானத்துல இருக்கு. அதுதான் இது பண்ணி பார்த்தேன். பரத்வாஜாசிரமம் கத்வா ஆராமஹா அப்படின்னு பதச்சேதம் பண்ணணும். அப்படி பதச்சேதம்னா ஆராமஹா, ஆராம சப்தத்துக்கு ரமயதீதி ராமஹா, ஆராமஹா ஆராம சப்தத்துக்கு ஆனந்தன் அர்த்தம். அதனால ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். ஆராமஹா சர்வலோக அபிராமதாதா ராமஹா பரத்வாஜாசிரமம் கத்வா பிராப்ய பரதஸ்ய அந்திகே சமீபே அனுமந்தம் விசர்ஜயதே ஸ்வாகமன போதனாய பிரேஷயாமாச இத்யர்த்தः அப்படின்னு வியாக்கியானம் பண்றதுக்கு கோவிந்தராஜியத்துல. அதனால ஆராமஹா பதச்சேதம் பண்றா. ஆராமஹா எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவனான சத்திய பராக்கிரமஹா, இவனுடைய சத்தியமான பராக்கிரமத்தை உடையவனான சத்திய பராக்கிரமம்
உண்மையான பராக்கிரமம். நினைச்சான நினைச்ச செய்யக்கூடியவன். ஒரு காலத்திலும் வீணாக போகாததான பராக்கிரமத்தை உடையவன். அப்படிப்பட்டவான ராமஹா ராமன் பரத்வாஜாசிரமம் பரத்வாஜஸ்ய ஆசிரமஹா பரத்வாஜாசிரமஹா தம் பரத்வாஜாசிரமம் பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு கத்வா சென்று பரதஸ்ய அந்திகே பரதஸ்ய பரதனுடைய அந்திகே சமீபத்தில் அந்திக சப்தம் இது அசந்தர புரிக்கும். அதுல அந்திகே பரதனுக்கு சமீபத்தில் ஹனுமந்தம் ஹனுமானை விசர்ஜயத்து விட்டான் அர்த்தம். அனுமானை விட்டான்னா அனுமானை போக விட்டான், அதாவது அனுமானை அனுப்பி வைத்தான் அப்படின்னு. ஏன்னா அனுமான் ஏற்கனவே இவன் சொல்லிருக்கான், சதுர்தசேஷு சம்பூர்ணே வருஷேகனி ரகோத்தம ந திரக்ஷாமி எதித்வாம் தூ பிரவேக்ஷாமி ஹுதாசனம் அப்படின்னு அரண்யகாண்டத்துல பாதுகா பிரதானம் பண்றச்ச பாதுகையை வாங்கிட்டு நீ 14 வருஷம் கழிஞ்சு அடுத்த நாள் காலத்தால நீ அங்க இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு அன்னைக்கு அவன் சொல்லிருக்கான் அந்த வார்த்தைய. அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த பரதனுடைய அந்த பிரதிஜாது பரதன் சத்தியத்தை காப்பாத்துருவேன், சத்தியபராக்கிரமம் அவ்வளோ, இவனும் சத்தியத்தை காப்பாற்றணும். அதனால ராமன் உடனே நான் வந்துட்டே இருக்கேன்னு போய் சொல்லுன்னு அவன் சொல்றான். இடத்துல சத்தியபராக்கிரமான சத்திய சப்தத்தினால சத்தியத்தையே சுபாவமாக உடைய அயோத்தியாவாசிகள் அவர்களை பிபர்த்தி அவர்களை ரக்ஷதி இது சத்தியபரஹா சத்தியபரஸ்தன்னு. அதனாலேயே சத்தியபரஸ்டாசு அக்கிரமச்ச, அதனால அயோத்தியை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டான் ராமன் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்றா. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இப்ப புரிஞ்சுக்கிறது சிரமம். அதனால சாதாரண சத்தியபராக்கிரமம்னா அமோக விக்ரமன்னு எடுத்துப்போம். ஆறாமகா எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவனான சத்தியபராக்கிரமகா உண்மையான பராக்கிரமத்தை உடையவனான ராமஹா ராமன் பரத்வாஜாசிரமம் கத்வா பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு சென்று பரத் அங்க போயிட்டு அங்க பரத்வாஜர் நீ ஆதித்யத்தை ஏத்துட்டு போகணும் அப்படிங்கிற. பரத்வாஜ ஆதித்யர் ரொம்ப பிரசித்தம். யாராவது ரொம்ப நாளா தயாராதனை பண்ணான்னா பரத்வாஜர் பண்ற தயாராதனை மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா பரத்வாஜருடைய ஆதித்யத்தை ஏத்துண்டு அப்போ இங்க ஆதித்யத்தை ஏத்துனா பரதன் கிட்ட போறதுக்கு லேட் ஆயிடுமேன்றது அப்படின்றபடினால பரதஸ்ய அந்திகே பரதனுடைய சமீபத்தில் ஹனுமந்தம் விசர்ஜயத்து ஹனுமானை விட்டார். வி பூர்வகமாய சிஜிதாத்து, அதுக்கு மேல நிச்சு பிரயோகம், அதுல கர்த்தரி லங் ரூபம், இது அதுல பிரதம புருஷ ஏகவசனம் விசர்ஜயத்து. அதனால விட்டா விசர்ஜயத்துனா வி பூர்வகமாய சிஜிதாத்துக்கு விட்டான்னு அர்த்தம். எதை விட்டுறதுன்னா அனுமானை விட்டார், அனுமானை அனுப்பி வைத்தார்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆறாமகா எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவனாய சத்தியபராக்கிரமஹா சத்தியமான ஒரு காலத்திலும் வீணாகாததான பராக்கிரமத்தை உடையவனான ராமஹா ராமன் பரத்வாஜாசிரமம் பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு கத்வா சென்று பரதஸ்ய அந்திகே பரதனுடைய சமீபத்தில் ஹனுமந்தம் ஹனுமானை விசர்ஜயத்து அனுப்பி வைத்தார். இதுல சத்யபராக்கிரமஹா சத்யஹா பராக்கிரமஹா யஸ்ய சஹா சத்யபராக்கிரமஹா அப்படின்னு விக்கிரக வாக்கியம் சொல்லணும். அதுபோல பரத்வாஜாசிரமம் பரத்வாஜஸ்ய ஆசிரமஹா பரத்வாஜாசிரமஹா தம் பரத்வாஜாசிரமம்
சந்தி வந்து ராமோ ஹனுமந்தம், ராமஹா ஹனுமந்தம், ராமோ ஹனுமந்தம், அது சந்தி. பரதஸ்ய அந்திகே பரதஸ்யாந்திகே சவர்ணதீர்க்க சந்தி. அதுபோல பரத்வாஜஸ்ய பரத்வாஜ ஆசிரமஹ பரத்வாஜாசிரமஹ. விசர்ஜயத் அனுப்பி வைத்தான். கஹா விசர்ஜயத், யார் அனுப்பினா? ராமஹா விசர்ஜயத். ராமஹா கம் விசர்ஜயத், யாரை அனுப்பி வைத்தான்? ஹனுமந்தம் விசர்ஜயத், ஹனுமானை அனுப்பி வைத்தான். இதான் சென்டென்ஸ், வாக்கியம் இதான். ராமஹா ஹனுமந்தம் விசர்ஜயத். குத்ர விசர்ஜயத், ராமஹா ஹனுமந்தம் குத்ர விசர்ஜயத், அந்திகே விசர்ஜயத், சமீபத்தில் அனுப்பி வைத்தான். கஸ்ய அந்திகே? பரதஸ்ய அந்திகே. ராமஹா பரதஸ்ய அந்திகே ஹனுமந்தம் விசர்ஜயத். கிங் கிருத்வா விசர்ஜயத், எது பண்ணிட்டு பண்ணா அனுப்பி வைத்தான்? கத்வா. குத்ர கத்வா விசர்ஜயத், பரத்வாஜாசிரமம் கத்வா விசர்ஜயத். ராமஹா பரத்வாஜாசிரமம் கத்வா பரதஸ்ய அந்திகே ஹனுமந்தம் விசர்ஜயத். ச ராமஹா கீதృశः? சத்யபராக்கிரமः, அமோகமான பராக்கிரமத்தை உடையவன். புனக்கீதృశः? ஆராமஹா, எல்லாருக்கும் ஆனந்தத்தை நல்கக்கூடியவன். இப்ப ஆராமகான்னு விசேஷம் எதுக்குன்னா, அந்த பரதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இப்போ அதே சமயத்துல பரத்வாஜருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். பரத்வாஜருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், பரதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதனால பரத்வாஜருக்கு நேரடியா அவர் இங்கே இருந்து ஆட்சியத்தை ஸ்வீகரிச்சுட்டு சந்தோஷத்தை கொடுக்குறான். பரதனுக்கு சந்தோஷத்தை எப்படி கொடுக்குறான்னா, சந்தேகத்தை அனுப்பி வச்சு கொடுக்குறான். அனுமானம் அனுப்பிச்சு வச்சு, நீ போ முன்னாடி நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு பரதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான். அதனாலதான் ஆறாமகான்னு பதச்சேதம் ரொம்ப இந்த இடத்துல இந்த ஆறாமகான்ற பதம் ரொம்ப பொருந்தி வருது. அதுபோல சத்தியபராக்கிரமஹா அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன். இது எதுக்கு இந்த உதாரணம், இந்த இந்த விசேஷனம் எதுக்கு இங்க அப்படின்னா, இந்த விசேஷனத்தினாலதான் பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான்னு அர்த்தம். ஒண்ணு, நீ ஒரு காலத்திலும் வீணாகாததான் பராக்கிரமத்தை உடையவன் அப்படின்றபடினால ராவணாவதாதிகள்லாம் முடிச்சு, ராமனுடைய அவதார காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான்னு ஒரு அர்த்தம். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரச்சியே பரத்வாஜருக்கு விஷயம் தெரியும், ராமனுடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னு. அதனாலதான் கைகேயி வரதன் திட்டச்ச எல்லாருமா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறாளோ இல்லையோ ராமனை பார்க்கறதுக்கு முன்னாடி. அப்ப கைகேயிய பரதன் திட்டுறான், இது எங்க அம்மா இருக்கால, இவனாலதான் இந்த இத்தனை ப்ராப்ளம் அப்படின்னு, இத்தனை குழப்பத்துக்கு அவதான் காரணம் அப்படின்னு. அப்ப பரத்வாஜ சொல்றேன், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லாத, ராமனுடைய வனவாசன்றது எல்லாருக்கும் சந்தோஷமா முடியும் அப்படின்னு. முக்கியமான காரியம் தேவோதர்க்கோ பவிஷ்யத்தின்னு, தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷமா முடியும், இது தேவ காரியம், இது வெளியில சொல்லக்கூடாதுன்னு. அதனால பரத்வாஜருக்கு தெரியும். அதனால ராமன் வந்திருக்கச்சே பரத்வாஜனுக்கு தெரியும். சும்மா அவர் சொல்றார், நீ எங்கேயே தங்கலாமேன்னு. ராமன் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, இல்ல நான் இங்க இருந்தா ஜனங்கள்லாம் போயிட்டு இருப்பா, அதனால நான் கொஞ்சம் தள்ளியே போயிருக்கேன் அப்படின்னு. தள்ளி போய் பஞ்சவடியில இருந்து அங்க இருந்தாலும் ஜனங்கள் போவான்றபடினாலதான் அங்கேருந்து தள்ளி தண்டகாரண்யத்துல போய், அந்த தண்டகாரண்யத்துல உபாயத்தினால எல்லாம் அவனை பஞ்சவடியில கொண்டாக்கி, பஞ்சவடியில வந்த அப்புறம் தான் சூர்பனகாயை வரவழைச்சு, சூர்பனகா வருவான்னு தெரியும். அந்த இடத்துல ஒரு உபாயத்தால் அவனை பஞ்சவடியில கொண்டாக்குற. ஏன்னா எல்லா ரிஷிகள்கிட்டையும் இந்திரன் முன்னாடியே போய் அவன் அங்க போக சொல்லுங்க இந்திரனே வைகாட்டி போயிடுறான். அதனால ஒரு உபாயத்தினால தண்டகாரண்யத்துக்கு வரவழைச்சு அந்த பஞ்சவடியில ராவணாதிகளுக்கும் கராதிகளுக்கும் ராமனுக்கும் ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி
அதனால ராவணனுடைய கோபத்தை உண்டாக்கி, அதனால ராவணன் சீதையை பத்தி தெரிஞ்சுட்டு சீதையை எடுத்துன்னு போக பண்ணி, அதனால ராவணவதை நடந்திருக்கு. இத்தனையும் பரத்வாஜருக்கு முன்னாடியே தெரியும். அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு இந்த பெருமாள் திரும்பி வரார் அப்படின்றத சொல்றதுக்கு தான் சத்தியபராக்கிரமஹான ஒரு வசனம், ஒரு விசேஷனம் இங்க. சத்தியபராக்கிரமஹா, வீணாகாததான பராக்கிரமத்தை உடையவனான ராமன் அப்படின்னு. ஆராமஹா, எல்லோருக்கும் ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுப்பவனாகிய சத்தியபராக்கிரமஹா, ஒரு காலம் வீணாகாததான பராக்கிரமத்தை உடையவனான ராமஹா பரத்வாஜாசிரமம் கத்வா, பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு சென்று பரதஸ்ய அங்கே, பரதனுடைய சமீபத்தில் ஹனுமந்தம் விசர்ஜயது, ஹனுமானை அனுப்பி வைத்தார். இதுல ஒன்றும் விஷயத்துக்கு ஒன்றும் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேல போலாமா? பரத்வாஜாசிரமம் கத்வா ராமः சத்யபராக்கிரமः பரதஸ்யாந்திகே ராமோ ஹனுமந்தம் விசர்ஜயது. இதுல முதல் பூர்வார்த்தத்திலே கூட ராமஹான்னு எடுத்துட்டு போலாமே. கத்வா ராமஹா அப்படின்னா வாக்கியம் அங்க முடியல. பரத்வாஜாசிரமம் ராமஹா கத்வா, அந்த இடத்துல வாக்கியம் முடியல. அதனால உத்தரார்த்தத்தை சேர்த்துதான் சொல்லணும். உத்தரார்த்தத்தை சேர்த்து சொன்னா அங்க ஒரு ராமசப்தம் இருக்கு. அப்ப பூர்வ முன்னாடி இருக்க ரெண்டு ராமசப்தம் எதுக்குன்னு கேள்வி வரும். அதனாலதான் முதல் ராமசப்தத்துக்கு ஆறாமகான்னு பதச்சேதம் பண்ணணும்னு. இதெல்லாம் தான் சூக்ஷ்மங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. பரத்வாஜாசிரமம் கத்வா ராம சத்யபராக்கிரமः பரதஸ்யாந்திகே ராமோ ஹனுமந்தம் விசர்ஜயதே. புனராख्यायिकां जिल्पन्ने सुग्रीव सहितस्तदा पुष्पकं तत्समारुह्य नन्दिग्रामौ तदा. पुनराख्यायिकां जल्पन्ने सुग्रीव सहितस्तदा पुष्पकं तत्समारुह्य நந்தி கிராமம் யயௌ ததா. ஹனுமான் போறார். ஹனுமான் போனார்னா ராமன் எதிர்பார்த்தபடியே தீய மூட்டிட்டு அந்த தீய பிரதட்சணம் வந்துட்டு இருக்கான். பரதன் ஒரு பிரதட்சணம் ஆச்சு, 3 பிரதட்சணம் பண்ணி கீழே குளிச்சிடணும்னு அவன் பிளான். ஒரு பிரதட்சணம் ஆரம்பிச்ச ஹனுமான் மேலிருந்து ராம் 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 ராமநாமத்தை சொல்லிட்டே இறங்குற. யாரோ ஒருத்தர் இறங்குறாளே, இது ராமநாமத்தை வேற சொல்லிட்டு கீழே குதிக்கிறாளே. இந்த மாதிரி ஹனுமான் மாதிரி ஒரு व्यक्ति எல்லாம் பரதனுக்கு பார்த்துக்கிறதுக்கு இதுவே கிடையாது இல்லையா, வாய்ப்பே கிடையாது. யாரோ ராமநாமத்தை சொல்லிட்டே இறங்குறாளே என்னன்னு கேட்டாருன்னா, ஹனுமான் வந்து ராம் ராம் ராமநாமத்தை சொல்லி பரதனை கீழே விழாம அக்னியில விழாம காப்பாத்திடுற. காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஹனுமான் சொல்ற, நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்கச்ச, நான் ராமதூதன் சொல்லி நடந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்ற. நடந்த விற்த்தாந்தங்களை சொல்ற இடத்துல ஹனுமான் ராமன் அயோத்தியை விட்டு புறப்பட்டாரா, புறப்பட்ட உடனே அங்கேருந்து ராமன் பரத்வாஜர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து இருந்தாரா, இந்த அங்கேருந்து பஞ்சவடிக்கு தானே வந்த முதல்ல, அங்க வந்து இருந்தாரா பஞ்சவட்டியில. அந்த சமயத்துல நீ உங்க அம்மா அப்பா உங்க அம்மாவோடலாம் சேர்ந்து ராமனை பார்க்க வந்தியா அப்படின்னு நடந்த விற்த்தாந்தத்தை பரதனுக்கு தெரிந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி நீங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் ராமன் அங்கேருந்து தண்டகாரண்யத்துக்கு உள்ள போனார். அங்க தண்டகாரண்யத்துக்கு உள்ள போய் அங்கேருந்து அந்த இடத்துல சூர்பனகையை பார்க்க வேண்டி வந்தது.
அப்படின்னு அதுக்கப்புறம் நடந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்றார். இந்த 2 விற்த்தாந்தங்களும் சொல்லுவானே அப்படின்னா, உனக்கு நீ இருக்கிறச்ச எந்த விற்த்தாந்தங்கள்லாம் நடந்தோ அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சபடினால அதெல்லாம் எப்படி சத்தியமோ அதே மாதிரி பின்னாடி நடந்த விற்த்தாந்தங்களும் சத்தியம், இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு. ஏன்னா யானோ ஒருத்த இல்லாதவத்த வந்து திடீர்னு ராமன் வந்து காட்டுக்கு இதுக்கு போனார், கரண தூஷண சொன்னார், சுக்ரீவனை பார்த்தார், அப்புறம் சீத்தை காணாம போயிட்டா, சுக்ரீவனை பார்த்தார், அதுக்கப்புறமா வந்து சேதுவை கட்டினார், ரங்கையை ஜெயிச்சார் நியூஸ் வந்து சொல்றான்னா, என்ன நீ சொல்றதை எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உன் பேர்ல என்ன விசுவாசம் வரும்னு. அதனால முன்னாடி நடந்த விற்த்தாந்தங்கள் பரதனுக்கும் தெரிந்த விற்த்தாந்தங்கள், ராமன் காட்டுக்கு போனது, அப்புறம் பரதன் வந்தது, அப்பா போயிட்டான்னு அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு பரதன் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து அங்கேருந்து அண்ணாவை பார்த்தது, பாதுகையை வாங்கிட்டு போனது, இந்த கதையெல்லாம் பரதனுக்கு சொல்ற. சொல்லி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சத்தியமோ, இதெல்லாம் எப்படி உண்மையோ, அது போல நான் பின்னாடி சொல்ற விஷயங்களும் உண்மைதான் அப்படின்னு அதுக்கப்புறம் நடந்த ராமனுடைய விற்த்தாந்தங்களை சொல்றேன். ராமாயணத்துல இந்த விஷயம் அப்படியே இருக்கு. முன்னாடி விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயத்த சொல்லி இதெல்லாம் எப்படி சொல்ற உண்மையோ அது போலதான் பின்னாடி சொல்ற விஷயம்னு சொல்லியே சொல்ற. அதனால இது பூரா சொன்ன அப்புறம் ராமன் இந்த கதையை பூரா கேட்டுட்டு இருக்கான் பரதன். கேட்ட அப்புறம் இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தாச்சு, அங்கிருந்து என்ன அனுப்பிச்சிருக்க, ராமன் இப்ப வரப்போற வந்துடுவாரு. ஆனா பரதனுக்கு பொறுக்கல. என்னாச்சு, ராமனை காணுமே, சப்தம் கேட்கலையே, ராமன் இன்னும் வரலையே அப்படின்னு பரதன் துடிக்கிறான். பார்க்கணும்னு 14 வருஷமா பார்க்காத அண்ணாவை பார்க்கணும், திரும்பி பார்க்கணும்னு. அதே சமயத்துல அங்க ராமன் பரத்வாஜருடைய ஆசிரமத்துல ஆதித்ய எல்லா வானவர்களுக்கும் சேர்ந்து ஆதித்யத்தை பரத்வாஜர் கொடுக்கிற அந்த தஜியாராதனையை ஏற்றுண்டு, அதுக்கப்புறம் அங்கேயும் அவரும் வரம் கொடுக்கிறார். இந்த வானவர்கள்லாம் இருக்கிற இடத்துல எல்லா காலத்திலையும் எல்லா விதமான பழங்களும் கிடைக்கணும்னு அவர்கிட்ட வரமும் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா சுக்ரீவாதிகளோடு சேர்ந்து மறுபடியும் புஷ்ப விமானத்துல ஏறி இந்த மாதிரி இந்த பரத்வாஜர் இருந்து அவர் பரத்வாஜருடைய கதையும் சொல்ற. இந்த பரத்வாஜர் தான் எனக்கு முதல்ல இங்க பார்த்த முதல் ரிஷின்னு அவன் அந்த மேல நடந்த சமாச்சாரங்கள் ஆக்கியாயிக்காம் ஜல்பன்னு எல்லா கதைகளையும் பேசிட்டு நந்தி கிராமத்தை நோக்கி சென்று புஷ்ப விமானம் நந்தி கிராமத்தை சென்றடைந்தது. நந்தி கிராமத்தை ராமன் போய் சேர்ந்தார் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். ததா அப்பொழுது, அது அவ்வியம், சாரி சச்சிதாந்தமான அவ்வியம். ததா அவ்வியம் சுக்ரீவ சகிதா, சுக்ரீவேன சகிதா, சுக்ரீவ சகிதா, சுக்ரீவனோடு சேர்ந்தவனான ராமஹா அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். தத் புஷ்பகம், அந்த புஷ்பகம், தத்துன்றது நபும்சலிங்க சப்தம், புஷ்பகத்துக்கு தத்து சப்த சர்வநாம சப்தம், நபும்சகர் துவிதீய ஏகவசனம். அப்படிப்பட்டதான புஷ்பகம், புஷ்பக விமானத்தை அதன் நபும்சலிங்க இதுவும் தத் புஷ்பகம் புனः ஆருஹ்ய, மறுபடியும் ஏறிண்டு. அதாவது ஏற்கனவே ஒரு தடவை ஏறி வந்தவர் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கி அவருடைய ஆசித்யத்தை ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புனः ஆருஹ்ய, மறுபடியும் ஏறி ஆக்கியாயிகாம் ஜல்பண்ணு, ஆக்கியாயிகாம் நடந்த விற்த்தாந்தங்களை ஜல்பண்ணு கதையன்னு சொல்லிட்டு அப்படியே புஷ்பகம் தத் சமாருஹ்ய ததா அந்த சமயத்தில் நந்தி கிராமத்தை யயௌ அடைந்தார். இந்த ஆக்கியாயிகான்றத புனகான்னு அங்க கூட சேர்த்துக்கலாம். புனகா ஆக்கியாயிகான்னு ஜல்பண்ணு, மறுபடியும் நடந்த விற்த்தாந்தங்களை சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சீதைக்கு நடந்த விற்த்தாந்தங்கள் எங்கெங்க என்னென்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் காமிச்சுட்டே வர. அப்புறம் பரத்வாஜா பிரச்சியும் இதோ பார்த்தியா இங்கதான் வந்து இந்த தீர்த்தம் கங்கை இருக்கு,
இந்த கங்கையை தான் நாம வந்து கலந்து வந்து நம்மள குகன் இந்த கங்கையை தான் கடத்தி விட்டான். இந்த இடத்துல தான் நீ நானும் அன்னைக்கு ராத்திரி தங்கினோம், குகன் இங்கே தான் நாம பார்த்தோம் அப்படின்னு அந்த கதையை இல்லாம சொல்லிட்டு வர்றார். அதனால ஆக்கியாயிக்காண்டு நடந்த விற்த்தாந்தங்களை மறுபடியும் சொல்லிட்டு கூட புனகா ஜெல் பண்ணுன்னு அங்க கூட அன்வயிக்கலாம் புனசப்தத்தை. அப்போ ததா அப்பொழுது சுக்ரீவ சகிதா அந்த சமயத்தில் சுக்ரீவனோடு சேர்ந்தவனாக தத் புஷ்பகம் ஆருஹ்ய சமாருஹ்ய அந்த புஷ்பக விமானத்தை சமாருஹ்ய ஏறி புனகா ஆக்கியாயிக்காம் ஜெல்பன்னு ஆக்கியாயிக்காம் கதை நடந்த விற்த்தாந்தங்களை மறுபடியும் சொல்லிக்கொண்டு ததா அந்த அப்பொழுது நந்தி கிராமத்தை யயவ் புஷ்பக விமானத்தினாய யயவ் சென்று சேர்ந்தார் அடைந்தார். சமாருஹ்ய அப்படின்றது ஜபந்தமான அவ்வியம். இது சமு ஆ இந்த ரெண்டு உபதர்க்கத்தோடு கூடிய ருகுதாத்து, அதுக்கு மேல எப்பு பிரத்யை வச்சு சமாருஹ்யான்னு ரூபம் கிடைச்சிருக்கு. யமந்தமான அவ்வியம். யஜவ் யா பிராபணேன்ற தாத்து, அது கத்தை லிட்டு பிரதம விஷயக வச்சனம். யஜவ் அடைந்தார். கஹா யஜவ் ராமஹான்றது அண்டர்ஸ்டுட், அதனால நம்ம சேர்த்துக்கணும். ராமஹா யயவ். ராமஹா கம் யயவ் எங்க சேர்ந்த, எங்க போய் சேர்ந்த? நந்தி கிராமம் யயவ். நந்தி கிராமன்ற ஊரு, அந்த நந்தி கிராமத்தை அடைந்தார். கிங் குர்வன்னி யயவ் என்ன பண்ணிட்டு சேர்ந்தார்? ஜல் பண்ணு. கிம் ஜல் பண்ணு அதுவா காம் ஜல் பண்ணு ஆக்கியாயிக்காம் ஜல் பண்ணு நடந்த விருத்தத்தை சொல்லிக்கொண்டு கிங் கிருத்வா சமாருஹ்ய கிம் சமாருஹ்ய புஷ்பகம் சமாருஹ்ய கேன சகிதா சுக்ரீவ சகிதா ராமஹா. அண்டர்ஸ்டுட், நம்மளே சேர்த்துக்கணும். ராமஹா சுக்ரீவ சகிதா தத் புஷ்பகம் புனः சமாருஹ்ய புனः ஆக்கியாயிக்காம் ஜல் பண்ணு. இந்த புனசப்தத்தை இங்கேயும் அங்கேயும் ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்துக்கணும். ரெண்டு இடத்துல நான் சொன்னா கூட இதான் ஒரு இடத்துல சேர்த்துட்டா போறோம். ஆக்கியாயிக்காம் ஜல் பண்ணு ததா நந்தி கிராமம் யயவ் நந்தி கிராமத்தை அடைந்தார். இதுல வந்து சகிதஸ்ததா சகிதா ததா சகிதஸ்ததா இந்த விசர்க்கம் சகாரமா மாறி இருக்கு, விசர்க சந்தி. அதுபோல புனகா ஆக்கியாயிகாம் புனராக்கியாயிகா விசர்க சந்தி தான் விசர்க்கம் ரேபமா மாறி இருக்கு. புனராக்கியாயிகாம் புனராக்கியாயிகாம் ஜல்பன்னு சுக்ரீவ சகிதஸ்ததா புஷ்பகம் தத் சமாருஹ்ய நந்தி கிராமம் யயவ் ததா. சரியாச்சா? அடியே அன்வயம் என்ன சொல்ல முடியுமா? அடியே அன்வயம் சரி கேக்குறது யாரு? அடியே ஸ்ரீராம். அடியே ஓகே. இந்த ததா ரெண்டு சப்தம் இருக்கிறாங்க, ரெண்டு தான் சொல்லிக்கிறான். ததா ததாரா அந்த சமயத்தில் எப்போ இந்த ஹனுமான் பரதனுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க சமயத்துல ததா சுக்ரீவ சகிதா சுக்ரீவேன சகிதா சுக்ரீவ சகிதா சுக்ரீவனோடு கூடியவனான ராமன் சுக்ரீவ சகிதா ராமஹா தத் புஷ்பகம் எந்த புஷ்பகம் அந்த புஷ்பகம் எந்த புஷ்பகம் ஒரே நாள்ல லங்கையிலேருந்து ராமனை பரத்வாஜாசிரமம் வரைக்கும் கொண்டு விட்டோ அதே புஷ்பகம். தத் புஷ்பகம் சமாருஹ்ய ஏறி புனः ஆக்கியாயிகாம் ஜல்பண்ணே மறுபடியும் நடந்த விற்த்தாந்தங்களை ஜல்பண்ணே கதையன்னு அது சீதைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர இங்கதான் பார்த்தோம் இங்கதான் பார்த்தோன்னு. அந்த ஆக்கியாயிகாம் ஜல்பண்ணே ததா அந்த சமயத்தில் நந்தி கிராமத்தை யயவ் அடைந்தார். சரியாச்சா?
முடிச்சிடலாமா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.